ராதிவேல், நான் எல்ஐடிஎஸ் ஷோரூம்ல சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூட்டி ஜஸ்ட் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வீல் பாத்தீங்கன்னா ஷீட் மெட்டல் வீல் கொடுத்திருப்பாங்க. அப்புறம் காமியம் பிரேக் கொடுத்திருப்பாங்க. நம்ம ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் காமியம் பிரேக் தான் இருக்கிறதுல பெஸ்ட் செக்மெண்ட். நீங்க பேக் பிரேக் பிடிச்சினா ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு பதட்டத்துல நீங்க பிரேக் அடிச்சாலுமே வண்டி ஸ்கிட் ஆகாது. அப்ப டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு என்ன பெனிஃபிட்னா, நமக்கு ஷோல்டர் பெயின்ங்கிறது இருக்கவே இருக்காது. நம்ம லாங் ரைடு போனாலும் சரி, ஒரு நொடி ரோட்ல போனாலுமே சரி, ஷோல்டர் பெயின்ங்கிறது இருக்கவே இருக்காது. அப்ப நம்ம ஹெட்லைட் பாத்தீங்கன்னா நேலஜன் ஹெட்லாம்ப் கொடுத்திருப்பாங்க. நைட் டைம்ல ரொம்ப பவர்ஃபுல்லாவும் இருக்கும், ரொம்ப ஸ்டைலிஷாவும் இருக்கும். அப்ப இண்டிகேட்டர் முதற்கொண்டு நமக்கு நேலஜன்லயே கொடுத்திருப்பாங்க. அப்புறம் இந்த கலர் பாத்தீங்கன்னா நமக்கு டியூல் டோன் கலரோட கொடுத்திருப்பாங்க. இதுவுமே லுக் வைஸ் ரொம்ப அழகாவும் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் கொடுத்திருப்பாங்க. நீங்க சைட் ஸ்டாண்ட் போட்டீங்கன்னா இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காவே கட் ஆஃப் ஆயிரும். அப்புறம் நமக்கு கிக் ஸ்டார்ட் இருக்கு, இது கூட வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் சீட்டு பாத்தீங்கன்னா ஒரு 90 லிட்டர் ஸ்டோரேஜ் கொடுத்திருப்பாங்க. ஒரு ஹெல்மெட் வச்சு அது போக நீடட் திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். அப்ப நீங்க டே லைட் பாத்தீங்கன்னா நைட் டைம் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பார்த்தா கூட இந்த லைட் நல்லா விசிபிளா இருக்கும், நல்லா பிரைட்டாவும் இருக்கும். அதே வயசு நமக்கு லுக் வைஸ் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு மீட்டர் பாத்தீங்கன்னா ரியல் டைம் ஸ்பீடா மீட்டர்ல பாத்துக்கலாம், ஓட மீட்டர் எவ்வளவு ஓடி இருக்குன்னு பாத்துக்கலாம். அது போக நமக்கு ஃபியூல் இண்டிகேஷன் இதுலயே காமிச்சிடும். அப்புறம் இந்த ரெட் கலர் பாயிண்ட்டுக்கு நீங்க மேல வச்சு எப்பவும் கண்டினியூ பண்ணீங்கன்னா வண்டி இன்ஜின் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இது பம்ப் இண்டிகேஷன், நம்ம பெட்ரோல் டேங்க்ல இருந்து இன்ஜின் கரெக்டா ஃபியூல் த்ரூ ஆகுது. சப்போஸ் அது ஏதாவது ப்ராப்ளம்னா நம்மளுக்கு இதுல இண்டிகேஷன் காமிச்சிடும். இது எக்கனாமி 50 வரைக்கும் இருக்க எக்கனாமி மோட் இருக்கும். நீங்க 50 கிராஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எக்கனாமி மோட் டிசேபிள் ஆயிரும். இது பண்ணா சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன், சைட் ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. நீங்க எப்ப சைட் ஸ்டாண்ட் எடுக்கீங்களோ அந்த நேரத்துல வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எல்ஐடிஎஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா டெஸ்ட் ரைட் பண்ணுங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.